திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 23 கிராமங்களில் விழுப்புரம் மக்களவைத் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து அமைச்சர் பொன்முடி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜனார்த்தனன். வணக்கம் ஜனார்த்தனன், விவரங்கள். வணக்கம். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமாரை ஆதரித்து பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து 23 கிராம பகுதியில் அமைச்சர் பொன்முடி தேர்தல் பரப்பில் ஈடுபட்டு வருகிறார். மாரையூர் பகுதியில் பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அமைச்சர் பொன்முடி பேசிய போது, திருக்கோவில் தொகுதியில் நமது வேட்பாளர் ரவிக்குமார் அதிகமான வாக்குகள் பெற வேண்டும். உங்களிடம் சாதி, மதம், மொழி, வர்க்கம் என எந்த அடிப்படையில் கேட்டாலும் சமூக நீதியை காக்கும் பானை சின்னத்திற்கே வாக்களிக்க வேண்டும். ஏனெனில் இதுதான் உங்களுக்கும் நாட்டிற்கும் நன்மை செய்யும். நமது அரசு மகளிர் நலனில் தனி கவனம் செலுத்தி செயல்பட்டு வருகிறது. கண்டிப்பாக மகளிர் அனைவரும் நமது கூட்டணிக்குத்தான் வாக்களிக்கிறீர்கள். பெண்கள் தன்மானத்தோடு யாரையும் சாராமல் மகளிர் உரிமைத் தொகை எனும் தலைசிறந்த திட்டத்தை தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். முதல்வர் அறிமுகம் செய்த காலை சிற்றுண்டி திட்டம் தாய்மார்களின் தவிப்பை போக்கியுள்ளது. மேலும் இந்தியாவை கடந்து கனடா வரை சென்றடைந்த திட்டம். எனவே உலகின் தலைசிறந்த தலைவர்கள் ஒருவராக முதலமைச்சர் உருவெடுத்துள்ளார் என்று இதை குறிப்பிட்டு பானை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அமைச்சர் பொன்முடி பேசுகிறார். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.